ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சயின்டிஃபிக் ஸ்க்ரீன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஆட்டோசார் அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் பற்றியும், கம்யூனிகேஷன் ஸ்டாக் அதில் இருக்கிற ஆட்டோசாரில் இருக்கிற கம்யூனிகேஷன் ஸ்டாக் பற்றியும் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டோசார், ஆட்டோமோட்டிவ் ஓப்பன் சிஸ்டம் ஆர்கிடெக்சர், ஆட்டோசாரோட எக்ஸ்பேன்ஷன் வந்து இதுதான். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னா, ஒய் ஆட்டோசார். ஸோ இப்போ இந்த ரெண்டு பிக்சரையுமே நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட் இருக்கிற பிக்சர் வந்து சாஃப்ட்வேரும் ஹார்ட்வேரும் டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்கேன். செகண்டாக இருக்கிற பிக்சர் வந்து எப்படின்னா, ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் இடையில வந்து ஆட்டோசார் அப்படிங்கிற ஒரு பிளாக் வந்து வருது. ஸோ இது என்ன பண்ணுது, இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கன்வென்ஷனல் வெஹிக்கிள்ஸில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நியூ மாடியூலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. இப்போ வெர்ஷன் 1ல் வந்து நீங்கள் ஒரு காரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, வெர்ஷன் 2க்கு வந்து ஒரு சின்ன மாடியூல், ஏதாவது ஒரு சின்ன ஹார்ட்வேரை வந்து அவங்க நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணி அதே ஃபஸ்ட்டு ரிலீஸோட சாஃப்ட்வேரையே யூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, டோட்டலாக வந்து டெவலப்பர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னென்னா, ரீயூசபிலிட்டி ரொம்ப புவர். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, மோர் சாஃப்ட்வேரோட சாஃப்ட்வேர் வந்து டோட்டலாகவே ஹார்ட்வேர் டிபெண்ட்டாக இருந்தது. அதனால் புது ஹார்ட்வேர் ஒரு நியூவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் கூட அந்த என்டையர் கோட்லேயுமே சேஞ்சஸ் இருந்தது. செகண்டரி வந்து ரீயூசபிலிட்டி ரொம்ப புவர். டைமிங்கும் அதிகமாக இருந்தது. அதை டெவலப் பண்ணுறதுக்கு டைமிங்கும் ஜாஸ்தியாக தேவைப்பட்டுச்சு, எஃபோர்ட்டும் ஜாஸ்தியாக தேவைப்பட்டுச்சு. காஸ்ட் வைஸும் இது வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆனதுனால ஸோ பல ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இந்த ஆட்டோசார் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டை வந்து க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேருக்கும் ஹார்ட்வேருக்கும் இருக்கிற டிபெண்டன்சியை பிரேக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆட்டோசார் மெயினாக வந்து வந்தது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சாஃப்ட்வேருங்கிறது ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டாகவும், ஹார்ட்வேரோட பார்ட் ஒரு தனி இதாகவும் இருக்கும். இது ரெண்டையுமே மர்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு மிடில்வேர் மாதிரி இந்த ஆட்டோசார் ஸ்டாண்டர்ட் வந்து யூஸ் ஆகும். இதுதான் இதோட மெயின் பர்பஸ். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆட்டோசாரில் என்னென்ன லேயர்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோசாரில் மொத்தமாக 3 லேயர்ஸ் இருக்கும். ஸோ 3 லேயர்ஸில் என்னென்ன அப்படின்னா, டாப் மோஸ்ட் இப்போ இங்கே இருக்கிறது வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், ஆர்டிஇ அண்டு பிஎஸ்டபிள்யூ, பேசிக் சாஃப்ட்வேர். ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது வந்து மோர் அப்ளிகேஷன் ஓரியன்டான டிசைன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு வைப்பர் ஆன் ஆகணும், ஆஃப் ஆகணும், ஹெட்லைட் ஆன் ஆகணும், ஆஃப் ஆகணும். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்டான சில இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான் யூஸ் ஆகும். இதை வந்து எஸ்டபிள்யூசின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு சாஃப்ட்வேர் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் காம்பனண்ட்டு வந்து இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்க்குள்ளே இருக்கும். அதில் வந்து லாஜிக் எழுதுகிற லாஜிக்கை வந்து ரன்னபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரோட மெயின் இது. ஸோ இது டோட்டலி சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ரிலேட்டடான இம்ப்ளிமெண்டேஷன், லாஜிக்ஸ், கண்டிஷன்ஸ் இது ரிலேட்டடானது. ஆர்டிங்கிறது வந்து ஒரு மிடில்வேர் மாதிரி ஆக்ட் ஆகி இந்த பிஎஸ்டபிள்யூக்கும் பேசிக் சாஃப்ட்வேருக்கும் அப்ளிகேஷன் லேயருக்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இது ஆக்ட் ஆகும். ஒரு மிடில்வேர் மாதிரி ஆக்ட் ஆகி ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் டேட்டா ஃப்ளோ ஆகிறதுக்கும் இந்த ஆர்டிஇ தான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் இன்டர் கம்யூனிகேஷன் ரெண்டு கம்யூனிகேஷனுக்குமே யூஸ் ஆகும். இப்போ எப்படின்னா, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கு டேட்டா சில ஒரு எஸ்டபிள்யூசி ஒரு காம்பனண்ட்லேருந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு போகிற கம்யூனிகேஷனுக்கும், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்லேருந்து பிஎஸ்டபிள்யூக்கு அதாவது பேஸ் சாஃப்ட்வேருக்கு வரதுக்கும் இந்த ஆர்டிஇ தான் யூஸ் ஆகும். ஸோ இது ஒரு மிடில்வேர் மாதிரி ஆக்ட் ஆகி டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்கு யூஸ் ஆகும். இதோட ரெண்டாவது பர்பஸ் என்ன அப்படின்னா, மெயினாக அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரையும் பிஎஸ்டபிள்யூயும் இண்டிபெண்ட்டாக இருக்க வைக்கிறதுக்கும் இந்த ஆர்டிஇ வந்து ஹெல்ப்பாக இருக்குது. பிஎஸ்டபிள்யூங்கிறது வந்து எப்படின்னா பேசிக் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து மெயினாக என்ன அப்படின்னா, கான்ஃபிகரேஷன் ரிலேட்டடானது. ஃபார் டோட்டலாக வந்து இசியூ ரிலேட்டடான கான்ஃபிகரேஷன்.
இப்போ நம்ம இதில் மெயினாக பார்க்க போகிறது வந்து காம்ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து மோர் ஓரியன்ட் ஃபார் ECU. ஸோ ECU ரிலேட்டடான இம்ப்ளிமெண்டேஷன், சர்வீஸ் ரிலேட்டடானது. ஸோ இப்போ இந்த டேட்டாவை வந்து கேன்லேருந்து கலெக்ட் பண்ணுறது, ஹார்ட்வேர்லேருந்து கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாவை வந்து கான்ஃபிகர் பண்ணுறது, இது எல்லாமே இந்த பிஎஸ்டபிள்யூவில் தான் நடக்கும். லாஜிக்ஸ் மெயினாக வந்து அந்த டேட்டாவோட லாஜிக்ஸ், அதோட கண்டிஷன்ஸ், இதெல்லாமே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் இருக்கும். ஸோ இதோட 3 மெயின் யூஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிஎஸ்டபிள்யூக்குள்ளே போகலாம். ஏன்னா இப்போது நம்ம காம்ஸ்டாக் கம்யூனிகேஷன் ஸ்டாக் வந்து பிஎஸ்டபிள்யூக்குள்ளே தான் வரும். ஸோ அதனால் இந்த பிஎஸ்டபிள்யூவில் என்னென்ன லேயர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இதில் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன், ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன் பிஎஸ்டபிள்யூக்குள்ளே என்னென்ன லேயர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி. இது வந்து சர்வீஸ் லேயர், ECU அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர், MCL லேயர் அப்படின்னு 3 லேயர்ஸ் இருக்கும். சர்வீஸ் லேயர் இது வந்து மோஸ்ட்லி சர்வீஸ் ஓரியன்டான பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நம்மளுக்கு நிறைய சர்வீசஸ் அதில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து கம்யூனிகேஷன் சர்வீசஸ், மெமரி சர்வீசஸ், இன்புட் அவுட்புட் ரிலேட்டடான சர்வீசஸ், சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடானது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறதுனால அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்லேருந்து RTE வழியாக சர்வீஸை வந்து ECU அப்ஸ்ட்ராக்ஷனுக்கும், ஸோ டாப்லேருந்து பாட்டமுக்கும், பாட்டம்லேருந்து டாப்புக்கும் ஒரு சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ECU அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர். இந்த ECU அப்ஸ்ட்ராக்ஷன் லேயருங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து மோஸ்ட்லி என்ன வரும் அப்படின்னா இன்டர்ஃபேஸஸ் தான் வரும். ஸோ இன்டர்ஃபேஸஸ், ஒரு டேட்டாவை வந்து ஒரு ஹார்ட்வேருக்குள்ளே அந்த இன்டர்ஃபேஸஸை வந்து ஒரு ஹார்ட்வேருக்குள்ளே புஷ் பண்ணுறதுக்கு, ஸோ இதில் வந்து என்னென்ன ஒரு இன்டர்ஃபேஸஸ் எல்லாம் எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, கான்ஃபிகர் ஆகுது, அது எப்படி வந்து டிரைவர்ஸ் மூலியமாக ஹார்ட்வேர்க்குள்ளே டேட்டாவை புஷ் பண்ணுது அப்படிங்கிற இந்த ECU அப்ஸ்ட்ராக்ஷன் லேயருங்கிறது மோர் ஓரியன்ட் டு இன்டர்ஃபேஸஸ். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ECU அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர். இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்லைட்லையெல்லாம். MCL அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி டிரைவர்ஸ். ஸோ இதில் வந்து எல்லாமே டிரைவர்ஸ் தான் இருக்கும். இதுதான் டைரெக்டாக வந்து ஹார்ட்வேர் கூட கம்யூனிகேட் பண்ணுற பாட்டம் லேயர். இது நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும். ஸோ இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் கூட டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுறது இந்த MCL லேயர் தான். ஸோ இப்போ ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரில் இருக்கிற டேட்டாவை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு டிரைவர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அந்த டிரைவர்ஸ் தான் டேட்டாவை வாங்கி ப்ராசஸ் பண்ணி டாப்பில் இருக்கிற நெக்ஸ்ட் லேயருக்கு எல்லாத்துக்குமே வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்டபிள்யூவில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம வந்து சர்வீஸ் லேயர், ECU அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர், MCL லேயர் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய சர்வீசஸ் இருக்குது. அதில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சர்வீஸ், மெமரி சர்வீஸ், கம்யூனிகேஷன் சர்வீஸ், இன்புட் ஹார்ட்வேர், இன்புட் அவுட்புட் ஹார்ட்வேர் ரிலேட்டடானது. ஸோ இது எல்லாமே இப்போ இந்த சர்வீஸ் லேயருங்கிறது வந்து இந்த பிஎஸ்டபிள்யூக்குள்ளே எப்படி அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இங்கே கீழே இருக்கிற இப்போ இதுக்கு மேலே இருக்கிற பார்ட்டு வந்து உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இருக்கிற பார்ட்டு வந்து RTEயும் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரும் வரும். கீழே வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து இது வந்து RTE, இது வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், மேலே இருக்கிறது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ இது கூட இப்படி கம்யூனிகேட் ஆகிட்டு இருக்கும். கீழே வந்து உங்களுக்கு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும். கீழே வந்து இங்கே மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ இந்த டிரைவர்ஸ் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் கூட டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணும். ஸோ இதிலேருந்து இங்கே கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இது வந்து RTE. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக புரிஞ்சிருக்கும் இது. ஓகே. ஸோ இது வந்து ASW அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஓகே. ஸோ இப்போ இதில் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி, நிறைய சர்வீசஸ் இருக்குது. இப்போ இந்த சிஸ்டம் சர்வீசஸ்ங்கிறது வேறு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். மெமரி சர்வீசஸ் இந்த NVM ரிலேட்டடு, நான் வாலட்டைல் மெமரிக்கான கான்ஃபிகரேஷன் இதெல்லாமே பண்ணுறது, இதெல்லாமே இதுக்குள்ளே வரும்.
நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த கம்யூனிகேஷன் சர்வீசஸ் தான். கம்யூனிகேஷன் சர்வீசஸ், கம்யூனிகேஷன் ஹார்ட்வேர் அப்ஸ்ட்ராக்ஷன், கம்யூனிகேஷன் டிரைவர்ஸ். ஸோ இதுதான் வந்து டோட்டலாக காம் ஸ்டாக்குக்கான மாடியூல்ஸ். ஸோ இது நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்மளுக்கு இது பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து கம்யூனிகேஷன் காம்ஸ்டாக்கோட ஓவரால் மாடியூல்ஸ். ஸோ இந்த மாடியூலில் அதை வந்து கம்யூனிகேஷன் எப்படி நடக்குது, அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறாங்க, ஒவ்வொரு மாடியூல் இதெல்லாமே மாடியூல்ஸ், இதெல்லாம் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணுது ஒரு கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் இப்போ இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறது சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலரில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறதெல்லாம் சர்வீஸ் லேயர் ரிலேட்டடானது. இந்த க்ரீன் கலர் ECU அப்ஸ்ட்ராக்ஷன். டிரைவர்ஸ் இந்த மாடியூல் எதில் வரும், கேன் டிரைவர்ஸ் எதுனா எம்கல் லேயரில் வரும். இந்த லேயர் இப்படி வந்து மாடியூல்ஸை பிரிச்சிருப்பாங்க. ஸோ இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாடியூல்ஸ் எல்லாம் கம்யூனிகேட் பண்ணி தான் ஒரு கேன்லேருந்து டேட்டாவை ஃபெச் பண்ணுறதுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும், கேனோட லைனில் வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து காம் அப்படிங்கிறது வந்து கம்யூனிகேஷன். இந்த மாடியூலோட பர்பஸ் தான் இதோட மெயின் கம்யூனிகேஷனில் இருக்கிற மெயின் கம்யூனிகேஷன் மாடியூலில் இருக்கிற ஒரு மாடியூல் வந்து காம். ஸோ இதோட பர்பஸ் என்ன, இது என்ன பண்ணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ வந்து ஆர்டியிலேருந்து ஒரு சிக்னல் வருது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்டியிலேருந்து இப்போ ASW ஒரு சிக்னலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டேட்டா வந்து ஆர்டி வழியாக கம்யூனிகேஷனுக்கு வருது அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் இந்த இதை ரீச் பண்ணுறது வரைக்கும் இது வந்து SDUன்னு சொல்லுவாங்க, சிக்னல்ஸ் தான். ஸோ ஒன்ஸ் இதை ரீச் ஆயிருச்சு அப்படின்னா இந்த காம் என்ன பண்ணும் அப்படின்னா SDU ப்ளஸ் PCI. ஸோ PCI அப்படிங்கிறது வந்து ஒரு ஹெட்டர். ஸோ ப்ரோட்டோகால் கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. SDUங்கிறது வந்து ஸோ சர்வீசபிள் டேட்டா யூனிட். ஸோ PCI அப்படிங்கிறது வந்து ப்ரோட்டோகால் கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து ஒரு ஹெட்டர் மாதிரி தான். இப்போ இந்த சிக்னல் வருது அப்படின்னா இந்த சிக்னலை வந்து பேக் அண்ட் அன்பேக் பண்ணுற பர்பஸ் தான் இந்த காம் வந்து பண்ணும். இந்த காம் என்ன பண்ணும் அப்படின்னா சிக்னலை கலெக்ட் பண்ணிவிட்டு பேக்கிங் அண்ட் அன்பேக்கிங் எப்போ பண்ணோம் அப்படின்னா இந்த டேட்டா PDRலேருந்து கேனுக்கு வந்து கேன்லேருந்து ஆர்டியும் இது பாட்டம்லேருந்து டாப்புக்கு போகும்போது அன்பேக் பண்ணும். ஸோ டாப்லேருந்து பாட்டமுக்கு போகும்போது வந்து பேக் பண்ணும். ஸோ இது வந்து நார்மலாக ஒரு சிக்னல் வருது, அந்த சிக்னலை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த SDU ப்ளஸ் அது கூட PCI இது ரெண்டையும் ஆட் பண்ணி IPDU அப்படிங்கிற ஒரு இதாக மாற்றிடும். ஸோ IPDU ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட், IPDUங்கிற ஒரு ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட்டை கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இது வந்து கன்வெர்ட் பண்ணிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இதோட பர்பஸ் நிறையா இருக்குது. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பர்பஸ் தான், ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் தான். நெக்ஸ்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா பேக் அண்ட் அன்பேக்கு அண்டு SDU PCI இந்த இது சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷனுக்கும், ஸோ இப்போ ஒரு IPDU இருக்குது அப்படின்னா இந்த IPDU அப்படிங்கிறது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகணும், அதில் வந்து நிறைய சிக்னல்ஸ் இருக்கும். இது அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரேம்னு எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கிறோம், இப்போ இன்ஜின் சென்சார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இன்ஜின் சென்சாருக்குள்ளே நிறையா வந்து சிக்னல்ஸ் இருக்கும், அந்த மெசேஜுக்குள்ளே நிறையா வந்து சிக்னல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சிக்னல் எல்லாம் சேர்ந்து ஒரு கிளஸ்டராக இருக்கிறது வந்து IPDU, அந்த PDU குரூப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது எப்போ ஸ்டார்ட் ஆகும், எப்போ ஸ்டாப் ஆகும், ஸோ எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது, கான்ஃபிகர் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த காமில் தான். நெக்ஸ்ட்டு வந்து ஃபில்டரிங் பர்பஸ். ஸோ ஃபில்டராகவும் ஆக்ட் ஆகும். ஸோ ஃபில்டர்னால் என்ன மாதிரி ஃபில்டரிங் அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு சிக்னல் இப்போ வந்து ஒரு PDU இருக்குது, ஒரு குரூப் ஆஃப் சிக்னல்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அதில் வந்து குரூப் ஆஃப் சிக்னலில் வந்து பர்டிகுலர் சிக்னல்ஸ் 1 2 3 இந்த மாதிரி சிக்னல்ஸ் இருக்குது, 4 அப்படிங்கிற சிக்னல்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த செகண்ட் சிக்னலை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸோ இது மட்டும் ஸ்டாப் பண்ணிடணும்.
ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ரன் ஆகணும், ஃப்ளோ ஆகணும் அப்படிங்கும்போது இந்த ஃபில்டரிங் பர்பஸ்க்காகவும் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பர்பஸ் வந்து பேக் அண்ட் அன்பேக்கு, பேக் அண்ட் அன்பேக்கு சிக்னல்ஸை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா பிடியூவாக ஐபிடியூவாக கன்வெர்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப்பு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த இது வந்து ஃபில்டர். ஸோ ஃபில்டரிங் பர்பஸ்க்காகவும் இது யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிரான்ஸ்மிஷன், அதாவது பீரியாடிசிட்டினா ஒரு சிக்னல் வந்து இந்த டைம் ஃப்ரேமில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், இந்த டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிரான்ஸ்மிஷன் மோடை க்ரியேட் பண்ணுறதுக்கும் இது வந்து யூஸ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நான் உதாரணத்துக்கு இப்போ ஒரு சிக்னல் வந்து 10 மில்லி செகண்டில் ஃப்ளோ ஆகணும் அப்படிங்கிற இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து கான்ஃபிகர் பண்ணுறது இதில் தான். நெக்ஸ்ட்டு வந்து பைட் ஆர்டர் கன்வர்ஷன் அப்படிங்கிறது வந்து பைட் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் 2 டைப்பாக இருக்குது. இதில் வந்து லிட்டில் எண்டியன் அண்டு பிக் எண்டியன் சொல்லுவாங்க. எண்டியன் இஎன்டி ஐஇஎன் ஸோ சம்திங். ஸோ அந்த இதில் வந்து என்ன பர்பஸ் அப்படின்னா, ஒரு சிக்னல் வருது, ஒரு டேட்டா வருது, அந்த டேட்டாவில் வந்து எப்படியும் எல்எஸ்பி எம்எஸ்பின்னு 2 இது இருக்கும், லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் அண்டு மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். இதில் வந்து ஃபஸ்ட்டு எது ஸ்டோர் ஆகணும், ஃபஸ்ட்டு ஸ்டாக்குள்ளே எது போகணும், லாஸ்ட்டாக எது போகணும் அப்படிங்கிறது தான். இந்த லிட்டில் எண்டியன் பிக் எண்டியனுங்கிற இது வந்து காம் தான் வந்து கான்ஃபிகர் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 2 இருக்குது, இன்டெல் அண்டு மோட்ரோலா அப்படின்னு 2 இதை சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ மோட்ரோலா சூஸ் பண்ணோம் அப்படின்னா மோஸ்ட் எம்எஸ்பி பிட் தான் ஃபஸ்ட்டு ஸ்டோர் ஆகும், எல்எஸ்பி லாஸ்ட்டாக ஸ்டோர் ஆகும். ஸோ ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா எம்எஸ்பி ஃபஸ்ட்டு, ஸ்டாக்கில் எப்போவுமே வந்து 1 by 1 தான் மேலே ஆகும். லாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணது தான் ஃபஸ்ட்டாக அவுட் ஆகும். ஸோ இப்படி வர்றதுனால இது வந்து இன்டெலுக்கு வந்து எப்படின்னா எல்எஸ்பி பிட் தான் ஃபஸ்ட்டு ஸ்டோர் ஆகும், எம்எஸ்பி லாஸ்ட்டாக ஸ்டோர் ஆகும். இது அப்படியே வைஸ் வெர்சாவாக ஆக்ட் ஆகும். இந்த மாதிரி பைட் ஆர்டரை சூஸ் பண்ணுறது, கான்ஃபிகர் பண்ணுறதும் காமோட அப்ளிகேஷன் தான். நெக்ஸ்ட்டு வந்து டைம் அவுட். ஸோ டைம் அவுட்டோட மெயின் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு மெசேஜ் இருக்குது, ஒரு சிக்னல் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த சிக்னல் வந்து ஒரு பர்டிகுலர் டைம்குள்ளே ரிசீவ் ஆகணும். அது ரிசீவ் ஆகாமல் இருக்குது அப்படின்னா டைம் அவுட்டுங்கிற ஒரு ஃப்ளாகை வந்து இந்த காம் வந்து வார்னிங்காக கொடுக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்சர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஸோ அது கொடுக்க வேண்டிய டேட்டாவை வந்து ப்ராப்பராக வந்து ஒரு டைம்குள்ளே கொடுக்கல, ஒரு 5 மில்லி செகண்ட் 6 மில்லி செகண்டுக்குள்ளே கொடுக்கல அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஃப்ளாகை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும். ஸோ அதோட மெயின் பர்பஸ் வந்து அதுக்கும் வந்து இந்த காமில் தான் வந்து நம்ம டோட்டலாக கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ இதோட மெயின் பர்பஸ் வந்து இதுதான். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த இதெல்லாம் ரீச் ஆனதுக்கப்புறம் இங்கே வர்றது வந்து ஐபிடியூ அப்படின்னு அவுட்புட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு இது கிடைக்கும். ஸோ இந்த ஐபிடியூ வந்து இந்த பிடியூஆருக்குள்ளே போகும். பிடியூஆரோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, பிடியூஆர் அப்படிங்கிறது ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட், அதாவது பிடியூஆர் ரவுட்டர்னு சொல்லுவாங்க. பிடிஆர் ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட் ரவுட்டர்னாலே நம்மளுக்கு வந்து ஞாபகம் வர்றது எப்படின்னா ரவுட் பண்ணுறது, அதாவது ஒரு கேட்வே மாதிரி. இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஈத்தர்நெட் என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது அப்படின்னா கேன் இருக்குது, ஈத்தர்நெட் இருக்குது, அப்புறம் ஃப்ளெக்ஸ்ரே இருக்குது, அப்புறம் லின் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ப்ரோட்டோகால்ஸ் நம்மளுக்கு வந்து லைவில் இருக்குது. இப்போ இந்த பிடிஆர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ப்ரோட்டோகால்ஸில் எந்த ப்ரோட்டோகாலில் வந்து டேட்டாவை மேப் பண்ணணும், அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த பிடிஆர் தான் வந்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இண்டிபெண்ட்டாக வந்து பிஃபோர் இருக்கும், இந்த ஐபிடியூங்கிறது இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் வந்து பிடிஆரை ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா இது வந்து டிபெண்ட், அதாவது ப்ரோட்டோகால் டிபெண்ட்டாக மாறிடும்.
அதுக்கப்புறம் இந்த பிடிஆர் வந்து டேட்டாவை ஃபர்தராக நெக்ஸ்ட் இருக்கிற பாட்டம் லேயருக்கு வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இதில் வந்து 2 பார்ட்டாக வந்து இருக்குது. ஸோ ஒன்று வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரவுட்டர் டேபிள்னு இருக்குது. ரவுட்டர் டேபிள்னு ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின், ரவுட்டர் இன்ஜின் அப்படின்னு இருக்கும். இன்ஜின், ஓகே. ஸோ அப்படி இந்த டேபிள் அப்படிங்கிறது வந்து பிடிஆர் ரவுட்டர் டேபிள் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் பர்பஸ்க்காக, ஸோ கான்ஃபிகரேஷனுக்காக மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இன்ஜினுங்கிறது ஒரு ரவுட்டர் இன்ஜின், அதாவது பிடிஆர் ரவுட்டர் இன்ஜினுங்கிறது வந்து ஒரு ஆக்சுவல் சி கோடு. ஸோ இன்ஜின் இந்த டேபிள் தான் என்ன பண்ணும் அப்படின்னா பர்டிகுலராக வந்து ஒரு ப்ரோட்டோக்காலுக்கான இன்ஃபர்மேஷனை வந்து மேப் பண்ணி அந்த ப்ரோட்டோக்காலில் டேட்டாவை வந்து ஃப்ளோ பண்ண வைக்கும். இப்போ இந்த கேனுக்கு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த கேனோட ப்ரோட்டோக்கால் வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து இந்த டேட்டாவை மேப் பண்ணும். கம்யூனிகேஷன்லேருந்து எந்த டேட்டா, என்ன பிடிஓ வருதோ, ஸோ என்ன பிடிஓ வந்து வருதோ அந்த பிடிஓரை வந்து டோட்டலாக அந்த கேனுக்கு எந்த ப்ரோட்டோக்காலுக்கு வந்து மேப் பண்ணுமோ அந்த ப்ரோட்டோக்காலுக்கு மேப் பண்ணிடும். ஸோ ஐபிடிஓ. ஸோ ஐபிடிஓ இங்கேருந்து இந்த காம்லேருந்து இங்கே வருது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே டாப் டு பாட்டம், டாப்லேருந்து சிக்னல் ஃப்ளோ ஆகிறது. ஸோ வைஸ் வெர்சா அப்படியே வந்து ரிவர்ஸில் போகும்போது இதே ஃபங்க்ஷன் தான் நடக்கும். ஸோ பேக் ஆகிறது அன்பேக் ஆகும். ஸோ பிடிஆர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பாட்டமில் இருந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணிவிட்டு டிபெண்ட்டு ப்ரோட்டோகால் டிபெண்ட்டாக இருக்கிற ஃபைலை வந்து இண்டிபெண்ட்டாக பண்ணி திரும்பவும் ஐபிடியூவாக கன்வெர்ட் பண்ணி காம் மூலிமா ஆர்டிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற மாடியூல் என்ன அப்படின்னா கேன்டிபி. அதாவது கேன்டிபிங்கிறது டிரான்ஸ்போர்ட். இது வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் லேயர் ரிலேட்டடான திங்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கேனில் வந்து ஒரு டேட்டா, மேக்ஸிமம் ஒரு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா அப் டு 8 பைட்ஸ், லெஸ் தேன் 8 பைட்ஸ் அந்த டேட்டாக்குள்ளே தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இப்போ மோர் தென் 8 பைட்ஸுக்கு மேலே நம்ம வந்து டேட்டா வந்துச்சு அப்படின்னா இந்த கேன் டிபி என்ன பண்ணுன்னா, அது ஆக்சுவலாக இது ப்ராசஸ் பண்ண முடியாது. அதுக்கு மேலே இந்த கேன் டிபி என்ன பண்ணுன்னா செக்மெண்டேஷன் ரீஅசம்பிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட மெயின் பர்பஸ், கேன் டிபியோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, ஸோ செக்மெண்ட் பண்ணுறதும் அப்புறம் ரீஅசம்பிள் பண்ணுறதும் இந்த ரெண்டோட இதுதான் வந்து இதோட மெயின் பர்பஸ். ஸோ இந்த இதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா செக்மெண்டேஷன் ரீஅசம்பிளிங் வந்து பண்ணுறதுனால மோர் தென் 8 பைட்ஸ்க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா இதில் வந்து 4 டைப் ஆஃப் ஃப்ரேம்ஸ் இருக்குது. இதை வந்து ஃப்ளோ கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு அடுத்து இருக்கிற இது எல்லாமே வந்து இது வரைக்கும் வந்து வர்றது எல்லாமே ஐபிடியூ தான். இதுவரை ஐபிடியூ தான் எல்லாமே வந்துட்டுருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த கேன் இன்டர்ஃபேஸை ரீச் பண்ண உடனேயே இது என்னவா மாறும் அப்படின்னா என்பிடியூ அப்படின்னு மாறும். ஸோ ஏன் என்பிடியூ அப்படின்னா இது வந்து ஒரு நெட்வொர்க் லேயர். ஸோ நெட்வொர்க்கில் ரிலேட்டடானது ஒரு ஐபிடியூ. இதுக்கு அடுத்து வந்து கேன் டிபிங்கிறது ஒரு நெட்வொர்க் லேயரில் வரதுனால இது வந்து நெட்வொர்க் பிடியூ இந்த என்பிடியூவாக கன்வெர்ட் ஆகும். இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேன் இன்டர்ஃபேஸஸ்குள்ளே போகும். ஸோ என்பிடியூ அப்படிங்கிறது வந்து சேம் ஆஸ் இட் இஸ் இந்த கம்யூனிகேஷன் ஸ்டாக் எப்படி வந்து ஒரு பிசிஐ இன்ட்ரடியூஸ் பண்ணி ஐபிடியூவாக மாற்றுச்சோ அதே மாதிரி இங்கேயும் வந்து என்பிடியூவாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுவரை வந்துட்டு இருந்த எல்லாமே வந்து சர்வீஸ் லேயர் ரிலேட்டடான திங்ஸ். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த சர்வீஸ் லேயர் ரிலேட்டடானது தான் இந்த கம்யூனிகேஷன் சர்வீசஸ் ரிலேட்டடானது. நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட்டு தான் அடுத்த மாடியூலுக்குள்ளேயே வருது கம்யூனிகேஷன் ஹார்ட்வேர் அப்ஸ்ட்ராக்ஷன், அதாவது இசியூ அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர். ஸோ இதில் வந்து இருக்கிற ஒரே மாடியூல் வந்து கேன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேன் இன்டர்ஃபேஸும் கேன் டிரைவர்ஸ் பற்றியும் நெக்ஸ்ட் இந்த ஸ்லைடில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்கும், காட்டுறேன். ஓகே, இதுதான் கேன் இன்டர்ஃபேஸும் டிரைவர் மொத்தமே. கேன் டிரைவர்ஸ் வந்து உங்களுக்கு எங்கே வரும் அப்படின்னா இது வந்து எம்கல் லேயரில் வரும். எம்கல் லேயர், ஸோ இங்கே நம்ம பார்த்த மாதிரி, ஸோ இங்கே ஸோ இந்த எம்கல் லேயரில் தான் வந்து டிரைவர்ஸ் எல்லாமே வரும்.
ஸோ இங்கே ஸோ இதில் கேன் டிரைவர்ஸ். ஸோ இதோட மெயின் பர்பஸ் வந்து என்ன, இது என்ன பண்ணுது அப்படின்னா, கேன் இன்டர்ஃபேஸுங்கிறது நத்திங் பட், இப்போ நம்ம வந்து பிடியூவாக மாற்றிட்டோம், எல்லாம் சேஞ்சஸ் எல்லாம் வந்துருச்சு. இந்த பிடியூ சேனல் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, குரூப்பாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கும் இந்த கேன் இன்டர்ஃபேஸ். இதில் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஆர்எக்ஸ் ஐடியா இல்லை டிஎக்ஸ் ஐடியா. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்எக்ஸ் இருக்குது, இங்கே டிஎக்ஸ் பிடியூ ஐடின்னு இருக்குது. ஸோ டிரான்ஸ்மிஷன் ஆகுதா ரிசப்ஷன் ஆகுதா அப்படிங்கிறதுக்கான ஒரு பிடியூவும், அதில் வந்து கேன் ஐடி, கேன் இப்போ நீங்கள் கேன் எடுத்திங்கன்னா கேனுக்குன்னு ஒரு ஐடி இருக்கும். ஸோ எக்ஸாடெசிமல் வேல்யூவில். ரெண்டாவது வந்து டிஎல்சின்னு சொல்லுவாங்க. டிஎல்சிங்கிறது நம்ம கேன் ப்ரோட்டோக்காலில் படித்த டேட்டா லென்த் கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணுன்னா, நம்மளுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட், அதாவது எவ்வளோ டேட்டா கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்கறது டேட்டா லென்த் கோடு. எவ்வளோ லென்த் ஆஃப் கோடை வந்து நீங்கள் டிரான்ஸ்மிட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது டிஎல்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்ஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹார்ட்வேர் ரிசீவ் ஹேண்டில் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து இது வந்து எப்படின்னா ஒரு மெயில் பாக்ஸ் மாதிரி, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி வந்து இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து எப்படின்னா, இந்த ஹெச்ஆர்எஸ் வந்து ஒரு ஐடி இருக்கு இல்லையா, இந்த ஹெச்ஆர்எஸ் ஐடியும் இந்த கேன் டிரைவரில் இருக்கிற ஹார்ட்வேரோட ஆப்ஜெக்ட்டும் ரெண்டுமே கம்யூனிகேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இதை வந்து இந்த கேன் இன்டர்ஃபேஸும் இந்த ஹார்ட்வேர், இது வந்து மைக்ரோ கண்ட்ரோலரோட ஹார்ட்வேர் கேன் கண்ட்ரோலர், இது ரெண்டுமே வந்து டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த ஹார்ட்வேரோட லாங்குவேஜை வந்து இந்த கேன் இன்டர்ஃபேஸ்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரியோ ஒரு மீடியேட்டர் மாதிரியோ தேவைப்படும். அதுக்கு தான் இந்த கேன் டிரைவர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து இந்த கேன் டிரைவர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஹார்ட்வேரோட ஆப்ஜெக்ட், அதோட அட்ரஸ் வந்து இது ஹோல்டு பண்ணியிருக்கும். நம்ம நிறைய கேன் டிரைவர்ஸ், கேன் ECUs எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதில் இருக்கிற ஒவ்வொரு அட்ரஸுமே இந்த கேன் டிரைவர்ஸில் இருக்கும். இந்த கேன் டிரைவர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கேன் இன்டர்ஃபேஸில் இருக்கிற டேட்டா அந்த கேன் இன்டர்ஃபேஸ் இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி புஷ் பண்ணி இந்த ஹார்ட்வேர், இந்த கேன் கண்ட்ரோலருக்குள்ளே, இந்த ஹார்ட்வேர் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற இதுக்குள்ளே வந்து டேட்டாவை புஷ் பண்ணுறதுக்கு. இது வந்து மோஸ்ட்லி வந்து ஹார்ட்வேருக்கு வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த கேன் டிரைவர்ஸ். ஸோ இந்த கேன் டிரைவர்ஸ் எங்கே வரும் அப்படிங்கிறது வந்து இங்கே என்பிடியூ. ஸோ இதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து எல்பிடியூவாக மாறிடும். எல்பிடியூ டேட்டா லிங்க் லேயர், இது நெட்வொர்க் லேயர், இது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர். ஸோ இந்த மாதிரி ஓஎஸ்ஐ மாடலில் ஒவ்வொரு லேயர் வர மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து டைரெக்டாக இந்த டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணிடுச்சு. இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆன உடனே இந்த கேன் ரிசீவர் வழியாக நம்மளோட ஹார்ட்வேர் ஃபிசிக்கல் லேயருக்கு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஃப்ளோ ஆகும்போது இதே மாதிரி தான். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து ஹெச்ஆர்ஹெச் அப்படின்ட்டு இருக்கு. ஹெச்ஆர்ஹெச் அப்படிங்கிறது வந்து ஹார்ட்வேர் ரிசீவ் ஹேண்டில், இது வந்து டிரான்ஸ்மிட் ஹேண்டில், ஹார்ட்வேர் டிரான்ஸ்மிட் ஹேண்டில். ஸோ இது வந்து டிரான்ஸ்மிஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க, அது ரிசப்ஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இதோட மெயின் ஓவர்வியூ. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளோ, இது வந்து இந்த செக்ஷன் வந்து டோட்டலாக டிரான்ஸ்மிஷன் ரிலேட்டடான செக்ஷன், டிரான்ஸ்மிஷன்ஸ்க்கானது. இந்த மாடியூல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு என்னென்னா, இதோட பர்பஸ் வந்து அவைலபிலிட்டியை செக் பண்ணுறது தான். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, COM-M அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் மேனேஜர், NM வந்து நெட்வொர்க் மேனேஜர், இந்த CAN-SM வந்து ஸ்டேட் மேனேஜர், இது வந்து பஸ், நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் பஸ். ஸோ இது எல்லாமே இது வந்து நெட்வொர்க் அவைலபிலிட்டியை செக் பண்ணி அதோட ஸ்டேட்டஸை வந்து ஆர்டிக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டு தான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. இப்போ இந்த பஸ் வந்து அவைலபிளாக இருக்கா, இந்த நெட்வொர்க் அவைலபிளாக இருக்கான்னு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி தான் ஃபர்தராக இந்த டிரான்ஸ்மிஷனே நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த COM-M அப்படிங்கிறது வந்து இந்த COM-Mலேருந்து வர டேட்டா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்யூனிகேஷன் மேனேஜர் வந்து
இதுக்கு வந்து கேன் எஸ்எம்க்கு வந்து ஒரு ஏபிஐயை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ அது திரும்ப இங்கே வந்து கேன் இன்டர்ஃபேஸ் கூட கம்யூனிகேட் பண்ணி, இப்போ இங்கே கேன் இன்டர்ஃபேஸ் கூட கம்யூனிகேட் பண்ணி திரும்ப இந்த அவைலபிலிட்டியை செக் பண்ணும். ஸோ செக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆர்டிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஃபர்தராக இந்த கம்யூனிகேஷன் ஸ்டாக் வந்து டேட்டா ஃப்ளோ ஆகணுமா இல்லை என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். ஸோ இதுக்கு மொத்தம் 3 மோடு இருக்குது. இதில் வந்து என்ன அப்படின்னா நோ கம்யூனிகேஷன், சைலண்ட் கம்யூனிகேஷன், நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் கம்யூனிகேஷன். ஸோ ஃபுல் இது எல்லாத்துலேயுமே நோ கம்யூனிகேஷன் அப்படின்னா பஸ் வந்து ஜஸ்ட் லிசன் மட்டும்தான் பண்ணும், எந்த டேட்டா ஃப்ளோவும் இருக்காது, ரிசீவும் இருக்காது. சைலண்ட் மோடில் ஜஸ்ட் டேட்டாவை ரிசீவ் பண்ணும், டிரான்ஸ்மிட் பண்ணாது. ஃபுல் கம்யூனிகேஷனில் போத் ரெண்டுமே, ஒரு ஃபுல் டியூப்ளெக்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுமோ அந்த மாதிரி டேட்டா டிரான்ஸ்மிட்டும் ஆகும், ரிசப்ஷனும் ஆகும். ஸோ இந்த மோடு வந்து இந்த ரெண்டு இது நெட்வொர்க்கோட அவைலபிலிட்டியை சொல்கிற பார்ட்டு நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட். இது வந்து பஸ்ஸோடது. ஸோ கேன் பஸ்ஸோட அவைலபிலிட்டியை சொல்கிறது. ஸோ இது ஆக்சுவலாக இதுதான் வந்து காம்ஸ்டாக்கோட ஓவரால் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாடியூல்ஸ் படி தான் வந்து கேன் டிரான்ஸ்மிஷன் ஆகிறது எல்லாமே வந்து நடந்துட்டுருக்கு இந்த ஆட்டோசார் லேயரில். பிரச்சனாலோ ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சயின்டிஃபிக் ஸ்க்ரீன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.